ரிதம்ஸ் யூடியூப் சேனல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கின்றது. புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்கு உகந்த மாதம். அந்த பெருமாளின் அருள் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி ஒரு அருமையான பெருமாள் பாடலை பாட இருக்கின்றோம். இந்த பாட்டில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த பாடல் எனது தந்தையார் கவிஞர் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான பாடல். அதேபோல் எனது பெரிய தந்தையார் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய ஒரு பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடலை தான் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடலுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெரியவர் நல்ல நாமெல்லாம் போட்டுட்டு வந்தார். அந்த நிகழ்ச்சியில் நான் எனது தந்தையார் கவிஞர் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் மற்றும் சில பெரியவங்களும் உட்காந்துருக்கிறாங்க. அவர் நேராக வந்து யார்கிட்ட கேட்டிருக்காரு, உளுந்தூர்பேட்டை சண்முகம் யாருன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, அவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு, அவர் தான் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்படின்னு சொன்னார். அவர் நேராக வந்து நீங்கள் தான் உளுந்தூர்பேட்டை சண்முகமானு கேட்டார். ஆமாம். உடனே அந்த கண்ணபுரம் பாடல் எழுதினது. ஆமாம், நான் தான் அந்த பாடல் எழுதினோன்னு. கண்ணபுரம் கோவிலுக்கே செல்லாமல் அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அப்படின்னோடனே, அந்த கோவிலுக்கே செல்லாமல் அந்த கோவிலை பற்றிய பாடல் வரிகள் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது உண்மையிலே நீங்கள் ஒரு தெய்வீக கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு வாங்க. அவர் ரொம்ப பெரியவர், நாமெல்லாம் போட்டு நல்ல பிரகாசமாக இருந்தார். உடனே என் தந்தையார் அவர் பிடிச்சிட்டு, அதெல்லாம் தப்பு வேணாம், அந்த பாடல் நான் எழுதின பாடல் தான், அதனால் நீங்கள் தெய்வீக கவிஞர் அப்படின்னு எங்கள் அப்பாவை அவர் வாழ்த்தினார். அந்த நிகழ்ச்சி இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அந்த பாடலை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன். கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன். வண்ண வடிவழகை கண்குளிர காண்பேன், வண்ண வடிவழகை கண்குளிர காண்பேன், என்னமெல்லாம் அவனின் இணையடியே என்பேன், என்னமெல்லாம் அவனின் இணையடியே என்பேன். கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன், நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன், நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன். உப்பல்லாவதக விமானத்தையே நினைப்பேன், உப்பல்லாவதக விமானத்தையே நினைப்பேன். உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகையிலே திளைப்பேன், உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகையிலே திளைப்பேன். கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன். எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன். கட்டி அணைத்தெனக்கு கை கொடுப்பான் கண்ணன், கட்டி அணைத்தெனக்கு கை கொடுப்பான் கண்ணன். கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்தே உய்வேன். கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன். இந்த பாட்டை கேட்டு ரசித்திருப்பீங்க. ஒரு பக்தி மிகுந்த அருமையான ஒரு பாடல். இதில் நீங்கள்
கண்ணபிரானை வந்து தன் நண்பன் மாதிரி நினைக்கிற ஒரு அருமையான ஒரு வரி இருக்கும். அது என்ன வரின்னா, எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன் என்னை தெரிகிறதா அப்படின்னு கண்ணனை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு அருமையான வரிகள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஆன்மீக பாடலிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அருள்மொழி சண்முகம். வணக்கம்.